30 மாவட்டத்திற்கு அடைமழை பொறுத்தவரைக்கும் மிக தீவிரமா இருக்க போது. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 80 முதல் 90% வரைக்கும் மழை பெய்ய போதுங்க. இத நீங்க சாதாரணமா தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. வரக்கூடிய நாட்கள் மிக தீவிரமான மழை வாய்ப்புகள் மாலை மற்றும் இரவு நேரத்துல அதிகமாக எதிர்பார்க்க முடியும். இதுவரைக்கும் உங்களுக்கு பகல் நேரங்கள்ல வெயில் மட்டுமே ரொம்ப தீவிரமா இருந்திருக்கலாம். அல்லது மழை பெய்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க எங்க ஊர்ல அப்படின்னு சொல்லக்கூடிய பல பகுதிகள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. எல்லா இடங்களுக்குமே கனமழை பொறுத்தவரைக்கும் தொடங்க போகுது. அத குறித்து நம்ம மிக தெளிவாகவும், விரிவாகவும் நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்க மறக்காம அந்த லைக் பட்டன கிளிக் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ, சீக்கிரமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் நம்ம அனௌன்ஸ்மெண்ட், அதாவது டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பண்ண போறோம். அதற்கான அறிவிப்புகள் தொடர்ந்து தெரிந்து கொள்ளுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 10 நாட்களுக்கு இடி மழை தான். சூறாவளி காற்று, இடி மழைன்னு சொல்லி மாலை நேரங்கள், இரவு நேரத்துல வெளுத்து வாங்க போகுது. அதுல நிறைய மாவட்டங்களை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம தேதிகள் முதற்கொண்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஏப்ரல் 2ல இருந்து 10 வரைக்கும் நிறைய மாவட்டத்துல மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் அந்த 30 மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள், அதுல எங்க வந்து கனமழை இருக்கும், எங்க மிதமான மழை இருக்கும், எங்க லேசான மழை இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க. ஏதோ கொஞ்ச நேரம் மட்டும் வந்து கேட்ட மாதிரி போயிடாதீங்க. கடைசி வரைக்கும் கேளுங்க. அப்போதான் உங்க மாவட்டத்துல மழை வருதான்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு மழை வந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட 8 முதல் 10 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டத்தில் மழை பொழிவுகள் மாலை மற்றும் இரவு நேரத்தில் சீராக பரவலாக நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பகுதிகளில் கனமழையும் நம்ம வந்து பார்க்க முடியும். நீலகிரி மாவட்டங்கள் முதற்கட்டமாக நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் மற்றும் கிழக்கு பகுதிகள் சொல்லி நீலகிரி மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை எச்சரிக்கை காத்து கொண்டிருக்கிறது. அதனால மழை தொடர்ந்து அங்கே பதிவாக போகுது. நீலகிரியில் உஷாரா இருங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் மாவட்டம் முழுவதுமாக மழை தொடங்க போது. ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இப்போ சொல்கிற மாவட்டங்களுக்கு மழை வந்துக்கிட்டே இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், அடுத்ததாக தேனி மாவட்டங்கள் பெரியகுளம், கம்பம், போடிநாயக்கனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் தேனி மாவட்டங்கள் முழுவதுமாகவே ஏப்ரல் 2ஆம் தேதி படிப்படியாக கணிசமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பெய்ய ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மழை தீவிரமடைந்து ஏப்ரல் 3, 4 மற்றும் 5 தேதிகளில் மழையானது மேலும் வலுப்பெற்று அதுக்கப்புறம் ஏப்ரல் 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் தேனி மாவட்டங்களில் பலத்த மழையானது புரட்டி போடும். அதனால் 2ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் மாலை இரவு நேரத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் சற்று உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஏப்ரல் முடிஞ்ச உடனேயே நமக்கு மே மாதத்தில் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் காத்திருக்கு. அது குறித்து நம்ம இன்னும் விரிவாக நம்ம நிறைய நாட்கள் நம்ம பேசியிருக்கிறோம். இருந்தாலும் இப்போ அடுத்து வரக்கூடிய மழை பற்றி நம்ம பேசுவோம். இன்னொரு நாள் உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை குறித்து மிக விளக்கமாக சொல்லப்படும். அடுத்ததாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய 2 முதல் 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை உண்டு. ஆகவே இந்த மழையினுடைய தீவிரம் இனிமே படிப்படியாக அதிகரிக்க தொடங்கிறோம். எங்கெல்லாம் இன்னும் மேகக்கூட்டங்கள் வராமல் இருக்கிறதோ எல்லா பகுதிகளுக்குமே மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிடும். நாளையிலிருந்து இன்னும் சிறப்பான மழை பொழிவுகளை நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு வந்து பகுதியாக இருக்கும். நாளைக்கு நிறைய இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 3ஆம் தேதி, 4, 5 தேதிகளில் இன்னும் நிறைய பகுதிகளில் மழை வாய்ப்பை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக இப்போ நம்ம உள் மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்த்தோம். குறிப்பாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இப்போ அடுத்து நம்ம உள் மாவட்டங்களை குறித்தும் பார்க்கலாம். அதற்கு முன்பதாக தென் மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்லிதாக ஆகணும். தென் மாவட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலின்னு பல பகுதி இருக்குங்க. அதில் மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஏப்ரல் 3, 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் மழை வாய்ப்புகள் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். இந்த ஏப்ரல் முதல் வாரத்தில் விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த ஏப்ரல் முதல் வாரங்களில் பல்வேறு இடங்களிலும் கனமழையானது கொட்டி தீர்க்கும். காலை நேரங்கள், பகல் நேரங்களில் மழை வராது. மாலை மற்றும் இரவு நேரத்தில் தான் இந்த பலத்த மழையானது பதிவாகும். அடுத்ததாக உள் மாவட்டங்களை குறித்து நம்ம சொல்லிதாங்க ஆகணும். ஏன்னா நிறைய நாள் நமக்கு மழை வராமலே வெயில் மட்டுமே ரொம்ப அதிகமாக கொளுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோட்டில் வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்கு. பகல் நேரங்களில் அனல் காற்றாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்க ஊர் மட்டும் இல்லைங்க, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையும் பயங்கர மோசமான அனல் காற்று. தமிழ்நாட்டிலேயே
வேலூர் மாவட்டங்கள் தான் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாள் 40°C அப்படிங்கிறது வேலூர் மாவட்டங்கள் தொட்டு இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் படிப்படியாக இனி வரும் நாட்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உயரப்போகிறது. அப்ப இதுக்கு நடுவில் ஒரு மழை வருமானா கண்டிப்பாக வரும். மாலை மற்றும் இரவு நேரத்தில் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 2, 3, 4, 5 தேதிகளுக்குள்ள மழை வாய்ப்புகள் படிப்படியாக அதிகரிக்கும். அதனால தான் சொன்னோம் ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் கவனமாக இருங்கன்னு. மழை வரும்போது இன்னும் நிறைய பேர் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நாளை முதல் உங்களுக்கு படிப்படியாக இந்த உள் மாவட்டத்தில் நிறைய இடங்களில் நம்ம கனமழை வர ஆரம்பிக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மட்டும் நமக்கு மழை வராதுங்க. உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடுன்னு இங்கேயும் நமக்கு மழை வாய்ப்புகள் அங்கே எப்படி பதிவாகுதோ அதே மாதிரி இங்கேயும் கனமழை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் பதிவாக ஆரம்பிச்சிடும். ரெடியா இருங்க. திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம், பகல்ல வெயில் அதிகமாக தான் இருக்கும். மிதமான மழை வாய்ப்புகள் மற்றும் கனமழை ஏப்ரல் 2வது வாரத்தில் நம்ம வேலூர் போன்ற மாவட்டங்களில் நல்ல சூப்பரான அருமையான மழை பொழிவு அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். எல்லா இடங்களுக்குமே பலத்த மழை வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக நமக்கு மழை பெய்யும். அப்படியே ஏப்ரல் 2ஆம் தேதியே சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் மழை பெய்ஞ்சிருமானா கண்டிப்பா இருக்காது. மழை பதிவாகாது. ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டும்தான் நமக்கு மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு ஒரு 5 முதல் 7 மாவட்டங்களில் மழை பதிவாகுதுன்னா நாளைய தினங்கள்ல ஒரு 10 முதல் 12 மாவட்டங்கள் மழை எங்கெல்லாம் இன்னும் சரியா பெய்யாம இருக்கோ அந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் பதிவாகும். இது வடகிழக்கு பருவமழை கிடையாது. ஒரே நேரத்துல எல்லா மாவட்டத்திலும் அப்படியே மழை பதிவாகிறதுக்கு இப்போ நம்ம தென்மேற்கு பருவமழைக்குள்ள போயிட்டு இருக்கோங்கிறதுனால அடுத்த மாதத்துல தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. இந்த கோடை மழை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும் அதிக மழை கொடுத்துட்டு போய்கொண்டே இருக்கும். எல்லா இடத்துலையும் மழை எதிர்பார்க்க முடியாது. பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகிறது அந்த கோடை மழை பொறுத்த வரைக்கும். ஆனா பெரும்பாலான இடங்கள்ல இனி அடுத்து வரும் நாட்கள்ல பதிவாகிரும். சரிங்க, இந்த முக்கியமான ஊர்கள்லாம் நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னா கண்டிப்பா சொல்றோம். சென்னை, திருவள்ளூர், KTCC போன்ற பகுதிகள், காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் மழை ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னா மிதமான மழை வருவதற்கான வாய்ப்புகள் ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா நிறைய நேரங்களில் வானம் மேகமூட்டமாக இனி வரும் நாட்கள்ல இருக்கும். சில நேரங்களில் மிதமான மழை பொழிவும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் உண்டு. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் மழை வாய்ப்புகள் மிதமான மழையாக பகுதியாக தொடரக்கூடும். அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்களை குறித்து நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா டெல்டா மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டைன்னு சொல்லி மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை மட்டுமே இருக்கும். இன்னைக்கு மழை வருமானா இல்லைங்க. அதாவது ஏப்ரல் 2, 3ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல மேற்கு தொடர்ச்சியில மழை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள், அதன் பிறகு உள் மாவட்டங்கள், கடைசியாக தான் வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் இந்த மழை வாய்ப்புகள் பதிவாகக்கூடும். அதனால தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பகுதிகள் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதே மாதிரி தென் மாவட்டத்தில் அந்த மலைப்பகுதிகள், உதாரணமாக அந்த திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கொடைக்கானல் பகுதி, அதே போல பழனி உள்ளிட்ட பகுதிகள், ஒட்டஞ்சத்திரம், இது போன்ற இடங்கள்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய பகுதிகள். மழை வாய்ப்புகள் சற்று வலுவாக இருக்கும். சில ஊர்களில், அதாவது சில பகுதிகளில், சில மாவட்டங்களில், சில ஆங்காங்கே குறிப்பிட்ட இடங்கள்ல சூறாவளி காற்றுமே சேர்ந்து வீசக்கூடுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால அதற்கும் நம்ம தயாராக இருக்கணும். நிறைய விவசாயிகள் கமெண்ட் போட்டிருந்தீங்க, காற்றுடைய வேகத்துடன் கூடிய மழை வருமா அப்படின்னு. கண்டிப்பாங்க, காற்றும் இருக்கு, மழையும் இருக்கு, சேர்ந்துதான் நமக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த முதல் 2 வாரங்கள்ல வரப்போகுது. குறிப்பா மாலை மற்றும் இரவு நேரங்கள், அதாவது இந்த மதிய நேரங்கள் 2 மணி 3 மணிக்கு அப்புறம் தான் இந்த மேகக்கூட்டங்கள்லாம் நிறைய நீங்க பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடியே 11 மணி, காலை 11 மணி 10 மணிக்கே மழை வருமானா அதுக்கான வாய்ப்பு குறைவுகள். மாலை இரவு நேரத்தில் அதிக மழை எதிர்பாருங்க. பகல் நேர வெப்பநிலை உயர்ந்தாலும் வரக்கூடிய நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழை வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. என்னங்க வெயில் கொளுத்திக்கிட்டே போகுது, சும்மா நீங்க மழை வரும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேருடைய தொடர்ந்து சொல்லியிருந்தீங்க. அதனால மழை வரும்னு சொல்றோம், ஆனா எந்த தேதியிலிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத அதையும் கொஞ்சம் சேர்த்து கேட்டுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஊர்லயும் மழை வரும். அதனால ஏப்ரல் 2ஆம் தேதி நாளையிலிருந்து உங்களுக்கு படிப்படியாக மழை வாய்ப்புகள்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீலகிரி, கோயம்புத்தூர்னு மேற்கு தொடர்ச்சியில மழை ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா தான் தென் மாவட்டங்கள், அதுக்கப்புறம் உள் மாவட்டங்கள், கடைசியாக தான் சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களிலும் மழை வரும். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக்கை மட்டும் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க.